அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் கொல்கத்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எம்டிஎஸ் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அவில்தார் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் போட்டு தான் பார்க்க போகிறோம். லோகோ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது எவ்வளோ பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய போஸ்டிங் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்றது தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போது இந்த அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கக்கூடிய கட்டணங்கள் எவ்வளோ, ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்க முடியுமா, யாரெல்லாம் இதுக்கு தகுதியுடையவர்கள்ன்றதை நம்ம தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் உங்களுக்கு 1 by 1 புரியும். சரியா? இதோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 31 ஜூலை 2025 இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 1 ஜூன் 2025. இதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ணணும் அவசியம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு அனைத்து கம்யூனிட்டி பேஸுக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கணும், அவில்தாருக்கும் 27 வயசுக்குள்ளே இருக்கணும், எம்டிஎஸ்க்கு 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் த பேஸ் ஆஃப் ரூல்ஸ். சரிங்களா? ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு பிரிவினைக்கு ஒரு தனிப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 5 வருஷமோ 3 வருஷமான்றதை நம்ம நோட்டிஃபிகேஷனில் கிளியராக பார்த்தா இன்னும் 1 by 1 உங்களுக்கு புரிய வரும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரியை வந்து 25,500 ஸ்டார்டிங் சேலரி, 81,500 வரைக்கும் ஃபினிஷிங். சரிங்களா? ஸ்டார்டிங் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பேசிக் சேலரியாக இருக்கும். அது இன்னும் எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம். மணி அடித்தா நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஸ்கூலோ காலேஜோ எப்படி ரிலீவ் பண்ணுறாங்களோ நம்ம வந்து முடிச்சுட்டு வரோம், அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆனால் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் தேடி வந்துடும். சரிங்களா? அவில்தாருக்கும் அதே மாதிரி தான் 18,000 ஸ்டார்டிங் சேலரி, 56,000 வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு தான் ரூல்ஸு. சரியா? பே லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது வேறு லெவல் சேலரி அடிச்சுன்னு போயிடும். தற்போதைக்கு நோட்டிஃபிகேஷனில் வயது வரம்பு ப்ளஸ் வந்து பே லெவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சேலரி நம்ம எல்லோரும் வரவேற்கத்தக்கது தான். சரிங்களா? மல்டி டாஸ்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் 18,000 ஸ்டார்டிங் சேலரி, மினிமம் பார்த்தீங்கன்னா 56,900 கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாம் காமனாக தான் கொடுத்துருக்காங்க, நோ ப்ராப்ளம். இது டோட்டலாக வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனு. சரிங்களா? அதனால் எங்களுக்கு எப்படி ப்ரோ கிடைச்சிருமா, உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குது. யார் யாருக்குன்றது நான் 1 by 1 சொல்கிறேன். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கன்சியும், சரிங்களா, 10 வேக்கன்சியும், அவில்தாருக்கு 14 வேக்கன்சியும், எம்டிஎஸ்க்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், எனி டிகிரி, இன்ஜினியர் அண்ட் ஆர்ட்ஸ். சரிங்களா? அவில்தாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. அதே போல் நீங்கள் எம்டிஎஸ்க்கும் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 6ஆம் மாதமே இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருச்சு. சரிங்களா? நம்மளோட சேனலில் ப்ளஸ் வீடியோ ஜஸ்ட் இப்போ மேக் பண்ணி போகிறோம். தகவல் கிடைச்ச உடனே நம்ம எப்போ சேனலில் பப்ளிசிட்டி பண்ணிவிடுவோம். இந்த முறை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் மீண்டும் தகவல் நம்மளோட சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போது ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்த்துருவோம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு என்னன்றதை பார்த்துருவோம். எவ்வளோ அப்ளிகேஷன் பண்ண முடியுன்றதை 1 by 1 பார்த்துருவோம். இதுதாங்க ரெக்ரூட்மெண்ட் பார்த்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இன்கம் டேக்ஸ் கொல்கத்தா. சரிங்களா? ஃபஸ்ட் லைனே தெளிவாக கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா? இதுவும் மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டார்க்கா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அவில்தார், எம்டிஎஸ் கேட்டகிரி, இது 3 கேட்டகிரி தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? எந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவன்றதை கேம் வைஸாக நம்ம பார்த்துருவோம். நீங்கள் நேஷ்னல் மீட், சரிங்களா, SDF4 நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கிறாங்க. 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன், +2 முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன், நான் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா மெரிட்டே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். இன்கம் டேக்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னாவே நீங்கள் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம் கிடையாது. சேலரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன்.
டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துங்க. அவில்தாருக்கு 10th படிச்சிருந்தாலே போதுமானது. அவில்தாருக்கு பிசிக்கல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. அவங்களுக்கு வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். சரிங்களா? SC/ST மாணவர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஏஜ் கொடுத்துருக்காங்களோ அதை விட 5 வருஷம் நீங்களே ப்ளஸ் பண்ணிங்க. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 152 cm இருந்தாலே போதுமானது. வெயிட் பார்த்தீங்கன்னா 48 கிராம் ஒரு கிலோ இருந்தாலே நீங்கள் தாராளமாக செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஃபிசிக்கல்னு பார்த்தீங்கன்னா 1600 மீட்ரு 15 நிமிஷம் காமாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஆண்களுக்கு நான் சொல்கிறேன், மெயில் கேண்டிடேட். சரிங்களா? இப்படி ஒன்லி மெயில் கேண்டிடேட் தான் ஃபிசிக்கலை வந்து பண்ண முடியும். 1600 மீட்ரு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்ரு 20 நிமிஷம் தராங்க. நீங்கள் நடந்து போனாலே இந்த ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ணிடலாம், 100% பண்ணிடலாம். காமனாக வந்து எல்லாருமே பண்ணிவிடுவாங்க, நோ வரி. சரிங்களா? இப்போ எம்டிஎஸ்க்கு என்ன ப்ரோ ஃபிசிக்கல் ஏதாச்சும் இருக்கா? எம்டிஎஸ்க்கு SC/ST மாணவர்களுக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும், தாராளமாக பண்ண முடியும். சரிங்களா? சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. சரிங்களா? நான் கெஜெட்டட் ஆஃபீஸர். எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் கெஜெட்டட் ஆஃபீஸரு. அது காமனாக தெரியும். சேலரி நல்ல சேலரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு சூப்பராக டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்கு அலவன்ஸு ப்ளஸ் வந்து ரெண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுப்பாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வேறு லெவல் டிபார்ட்மெண்ட்டுனே வச்சுங்களா. நீ என்னை தொட்ட நீ கெட்ட அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி உங்களை யாரா தொட்டுட்டாங்கன்னு வச்சுங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை, அவங்களுக்கு பக்காவான பின்விளைவு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்னென்ன இருக்குன்னு நம்ம வேணா பார்த்துருவோம். இந்த சீரியல் நம்பரில் இருக்கிற கேம் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இந்த உங்களுடைய கேம் இருக்கான்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துருங்க. சரிங்களா? மெயில் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டு யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த உங்களுடைய கேம் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சீரியல் நம்பரோடு கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரிய வரும். ஃபஸ்ட்டு ஆர்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1. சரிங்களா? 2வது அத்லட்டிக்கு, 3வது அத்திக் பாட்டியா, பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், இந்த மாதிரி எக்ஸட்ரா பல்வேறு வேலைவாய்ப்பு அந்த வேலை இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய சர்டிஃபிகேட் எந்த கேமில் வருது, நீங்கள் எந்த ஈவெண்ட்டில் வரீங்க, நீங்கள் அண்டர் 19 சீனியர் கேட்டகிரியா ஜூனியர் கேட்டகிரியா சப் ஜூனியராக இருந்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஜூனியர் அண்ட் சீனியர் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கவே முடியும். சரிங்களா? டோட்டலாக 64 கேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 64 கேம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க, தெளிவாக பார்த்துட்டு வாங்க. நான் ஒன்று ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா? ஒன்று பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த போல் உங்களோட கேம் இருக்கான்றதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் கம்பல்சரி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு சான்றிதழாக இருக்கணுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? யூனிவர்சிட்டி, கிலோ இந்தியா ஃபெடரேஷன், ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன், SGFI. இதுதாங்க நான் சொல்கிறது. SGFIன்றது ஃபார்ம் 4 கம்பல்சரி SGFI அட்டன் பண்ணவங்க. நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் ரீப்ரசன்டிங் பண்ணி நீங்கள் நேஷ்னல் மீட்டரி அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செலெக்ஷனுக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி, இன்டர் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷ்னல். இன்டர் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷ்னல் இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு அட்டன் பண்ணலாம். அண்ட் அதர் ஈவெண்ட்டு மிலிட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ். சரிங்களா? இது தாங்க மெயின். நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணவங்க, இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணவங்க சர்டிஃபிகேட்டில் இது இருக்கும், கம்பல்சரி இது இருக்கும்.
மிலிட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ்னு இங்கே எழுதியிருக்கேன். இந்த லைன் கம்பல்சரி உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். அப்ளிகேஷன் போடுங்க. இதில் வந்து நேஷ்னல் மீட் சரிங்களா, நேஷ்னல் மீட்டில் அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபெடரேஷன் உங்களுடைய கேம், உங்களுடைய ஈவெண்ட், உங்களுடைய ஃபெடரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? நான் சொன்னேன்ல, இன்டர்நேஷ்னல் பிளேயர்னால் ஃபார்ம் 1, நேஷ்னல் பிளேயர் ஃபார்ம் 2, இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஃபார்ம் 3. அதே போல் SJ4 இது வந்து ஃபார்ம் 4. நீங்கள் ஸ்கூல் மூலிமா ரீப்ரசன்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி ஃபார்ம் 4 வச்சுட்டு இருப்பீங்க. கிலோ இந்தியாவுக்கு ஃபார்ம் 5 சரிங்களா. கிலோ இந்தியாவில் ஃபார்ம் 5 இருக்கும். அதை நீங்கள் ரீப்ரசண்டாக பார்த்துங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் கம்பல்சரி 2022லேருந்து 2023, 2024 இந்த 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கான ட்ராவல் அலவன்ஸு, செலெக்ஷன் அட்டன் பண்ணுற போக்குவரத்து சார்ஜஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவும் பேபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெளிவாக ட்ராவல் சார்ஜஸ்ஸு போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு சார்ஜஸ் தான். அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஃபார்ம் 2, ஃபார்ம் 1 நீங்கள் எது ரீப்ரசன்டிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்றதும் உங்களுக்கு இப்போ தான் தெரிய வரும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதே போல் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ யூடியூப் சேனல். தேங்க்யூ.